எடுத்த உடனே புவனேஸ்வரங்க நேயர் வந்து திருச்சியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க புவனேஸ்வரி. நீங்கள் சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, வணக்கங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. பையன் பேர் பாலாஜி. 5/11/1988 5:35 PM. எந்த ஊர்ல இருக்காரு? திருச்சியில இருக்காருங்க. வணக்கங்க. வணக்கம் மேம். பாலாஜி உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி, கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க. நல்ல பையன், நல்ல புத்திசாலியானவன். ஆனா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கடந்த 4 வருஷமா படாத பாடு. நல்ல உத்தியோகத்துக்கு திரிக்கும். தப்பான பிள்ளையே இல்லை, தங்கமான பிள்ளை, கௌரவமானவன், அன்பானவன், பாசமானவன். தகப்பனால பிரயோஜனம் இல்லை, 2 கை 2 கால் தான். இவனுடைய ஜாதகத்துல எப்பதான் சார் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சி ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மன நிம்மதியான சந்தோஷம் இவனுக்கு எப்ப அமையும்? இதுதான் உங்க கேள்வி, கரெக்டாமா? சரி, இப்போ இவர் இருக்கிற இடம் உப்பா, அவர் எந்த ஊர்ல இருக்கார்? திருச்சியில இவர் வேலை செய்யறாரா இல்ல பிசினஸ் பண்றாரா? இப்ப வேலை பார்த்தாரு. அது இப்ப வேலை பார்க்கற இடத்த திடீர்னு மூடிட்டாங்க சார். சரி, இப்ப டிசம்பருக்குள்ள இவருக்கு வேலை கிடைச்சிருமா, பயப்படாதீங்க. ஆனா இவரது ஜாதகத்துல எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனா அவருக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கலன்னு அவர் கஷ்டப்படுறாரு. அதுதான் இப்ப பிரச்சனை. அதனால முடிஞ்சதுன்னா வெக்காளி அம்மன் திருக்கோவில், நீங்க பக்கத்துல இருக்கீங்களா தூரத்துல இருக்கீங்களா? பக்கத்துல தான் சார் இருக்கோம். வெக்காளி அம்மன் கோவில் பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஆமாங்க சார். அப்போ ஒண்ணு செய்யுங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 வெள்ளிக்கிழமை எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க, குங்குமம் வாங்கி கொடுங்க. இந்த குங்குமம் வாங்கி கொடுத்தீங்கனாலே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி. கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். 3 வாரம் செஞ்சுட்டு வர சொல்லுங்க, உத்தியோகம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபோன் பண்ணுங்க, மற்றதை நான் சொல்றேன். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ரோஸ் மேரி ஒசூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. ஹலோ அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்ப்பா. சொல்லுப்பா. பையனுக்கு பார்க்கணும்ப்பா. சொல்லுங்க. 2000 பிறந்தது. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் மார்ச் 12பா. திருப்பத்தூர்ல பிறந்ததுங்கப்பா. 4:30 மணிக்கு காலையிலயா? கிழமை 4:30 மணிக்கு இல்ல, சாயந்தரம் 4:30 மணிக்கு பிறந்ததுங்கப்பா. வெரி குட். என்ன பேரு? ஜான் பிரான்சிஸ். ஜான் பிரான்சிஸ். ரோகிணி நட்சத்திரம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பானே. முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்குமே? அடிப்பட்ட தழும்பு இது இல்லைங்கப்பா. வெரி குட். கண்டிப்பா இருக்கும், மச்சம் இருக்கும். இந்த 3த்துல அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஏதோ ஒன்று இருக்கும், மச்சம் இருக்கு. உன்னுடைய ஜாதகத்துல உத்தியோகம், திருமண வாழ்க்கை, இது 2ம் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமாப்பா. எங்க இதுக்கு போயிட்டு வர முடியுமா? வேளாங்கண்ணி கோவிலுக்கு போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வரும்ப்பா. அவர் வருவாரா? இப்போ ஈஸ்டர் பண்டிகை வந்து தான் வந்தா, இப்போ நெக்ஸ்ட் கூட்டா வருவாருப்பா. வருவாருல்ல? வருவாரு. உங்களால முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம், கடல்ல குளிச்சிருங்க. குளிச்சுட்டு ஒரு நல்ல தண்ணி உள்ள ஒரு இதுல குளிச்சுட்டு நேரா அம்மனுக்கு போயிட்டு, வேளாங்கண்ணி அம்மனுக்கு போயிட்டு தீபம் ஏத்திட்டு, நான் சொல்றது கேண்டில், எல்லோ கேண்டில் கிடைக்கும் அங்க, கண்டிப்பா கிடைக்கும். 21 எல்லோ கேண்டில் ஏத்திட்டு வெளியே வந்து 11 பேருக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணிட்டு வஸ்திர தானம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல உத்தியோகம், அதே மாதிரி இவருக்கு நல்லபடியாக திருமணம், நல்ல வாழ்க்கை, இது அத்தனையும் வரும். உடம்பு கொஞ்சம் பாதிக்கும், அதுக்காக தான் நான் அந்த வஸ்திரம் கொடுத்துருக்கேன், கேண்டில் கொடுத்துருக்கேன். நல்லபடியா போய் ப்ரே பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் பிசினஸ்ல வந்து கொஞ்சம் கடன்ல இருக்கறாம்ப்பா, அதுதான் மெயினா. ஒரு கவலைப்பட வேண்டாம். இவருடைய ஜாதக பிரகாரம் குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு மாறி இருக்கார். குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு போன மாசத்துல இருந்து வந்திருக்கார். கடன் தீரும், புதிய தொழில் நல்லபடியா அமையும். பயப்படாதீங்க. நீங்க பெற்றிருக்கிற குழந்தை நல்ல குழந்தை, நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன், 2 கை 2 கால் தான். நல்ல உழைப்பான், ஜெயிப்பான். வேளாங்கண்ணியினுடைய பாதம் பணியுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நம்ம வில்வத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், தனி சிறப்புகள் சொல்லிட்டு இருக்கீங்க. 2 விதமான வில்வம் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல மகா வில்வத்துக்கும் நார்மல் வில்வத்துக்கான வித்தியாசமும் சொன்னீங்க. எதை கொண்டு அர்ச்சனைகள் பண்ண? எந்த வில்வமாக இருந்தாலும் மூலிகை தான். ஆனா இதுல நான் அந்த ஐஸ்வர்யம்னு சொல்ல வரும்போது, சார் ஒரு காலர் சார், அது மாதிரி 2 வாட்டி ஆயிடுச்சுங்களா? அதனால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த முறை நான் விடவே மாட்டேன்.
ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா இந்த அர்ச்சனை பண்ணி கொண்டு வரீங்க இல்லையா வில்வம், அந்த வில்வத்தை பஸ்பமாக்கி பச்சை கற்பூரம் போட்டு பஸ்பமாக்கி அதை டெய்லி வச்சுக்க சொல்லுங்க. இதுல நிறைய விஷயங்கள் என்னன்னா, எதிரிகள் அடங்குவார்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் போகும், மேலதிகாரிகள் தொல்லைகள் தீரும், நிம்மதியாக வாழலாம். இது எல்லாத்த விட வீட்டில் பணம் தங்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரும், 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க, திரும்ப 2 லட்ச ரூபா வரும், 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. பணம் தங்கவே தங்காது, வரவும் போகவும் செலவுக்கும் சரியா இருக்கும். ஆனால் இப்படி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. அதே மாதிரி சிவ பக்தர்களுக்கு வந்து இந்த வில்வத்தை தானம் பண்ணுறது மகா புண்ணியம். சார் எங்கள் வீட்டில் இருந்து பணம் போயிடாதா? போகாது, பெருகும், அள்ள அள்ள குறையாது. அதனால் நீங்கள் கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வர்ற வில்வத்தை அவங்கவுங்களுக்கு கொடுத்து பாருங்க. அது சாதாரண வில்வமாக இருக்கட்டும், மகா வில்வமாக இருக்கட்டும், அற்புதமான செல்வம் சேரும். அதே மாதிரி இந்த படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு நிறைய ஸ்கூலில் இப்போ நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி கூட நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் சார், ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கான் சார். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற என்னுடைய தந்தி டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நாங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தது என்னுடைய வயதுக்கு இந்த வெயில்லையும் மழையிலையும் கிரவுண்டில் போய் நிறைய விளையாடணும். உங்கள் வயதில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வெளியே போய் விளையாடினீங்க. ஆனால் இந்த ஜெனரேஷன் வந்து இருக்கிற வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, எல்லாமே கம்ப்யூட்டர் கேஜெட்ஸு. இதை தொட்டால் அது கெட்டு போயிடும், அது தொட்டால் இது கெட்டு போயிடும், நீ அதை தொடவே தொடாது. அவன் எவ்வளோ நேரம் உம்முன்னு உட்காந்துருப்பான். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். ஆனால் அதை போய் நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது தவறு. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டேர்மே கிடையாது. இருந்தாலும் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள பிள்ளைங்களுக்கு வில்வ மரத்தின் கீழே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நல்லெண்ணெயிலையோ அல்லது நெய்லையோ தீபம் போட்டிங்க அப்படின்னா இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் போடணும், அவங்க கையால் போடணும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 3 வாரம் அற்புதமான பலன் கிடைக்கும். இதை எல்லாத்த விட அந்த வில்வ மரத்தின் கீழேயே அவனை உட்கார வச்சு கொஞ்சம் தியானம் பண்ணி சொல்லி கொடுங்க. இல்லை அவனை உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அங்கே கொடுக்குற பிரசாதத்தை இந்த வில்வ மரத்தின் கீழேயே உட்காந்து சாப்பிடுங்க. அந்த வில்வ மரத்தினுடைய காற்று படும்போதே அவனுக்கு அந்த இதயம் படபடப்பதும் வேகமாக துடிக்கும், இதயமும் நிதானமாக துடிக்கும். அந்த ஆவல் அதிகமாக இருக்காது, ஆசுவாசப்படுத்திக்குவான். அதே மாதிரி தான் நிறைய பரிகாரங்கள் சொல்லும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பரிகாரங்களை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது. உடனே பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னார்னு சொல்லிட்டு அவன் போய் வில்வ மரத்துங்கீழே போய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தா யார் எப்படி செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது. பரிகாரங்களும் சரி, தானங்களும் சரி, ஒவ்வொரு மரத்தினடியில் இருந்து நீங்கள் தானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மரத்தின் கீழே இருந்து நீங்கள் எந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது நட்சத்திரத்தில் திதியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். லைனில் சின்னசாமி இருக்கீங்க, நீங்கள் சார் கிட்ட தொடர்ந்து உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் சின்னசாமி, கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. டேட் ஆஃப் பர்த் 31/05/1990. எத்தனை மணிக்கு? ஹலோ, மணிங்களா? டைம் டைம் மதியம் நினைக்கிறேங்க, சரியா தெரியலீங்களேங்க சார். அதாவது சார், இவங்க காயத்ரி வந்து நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க, பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் கொடுங்க, நேரம் கொடுங்க. நான் ஏன் அந்த நேரம் கேட்குறேன்னா அப்போ தான் நாங்கள் லக்னம் குறிக்க முடியும். இப்போ பாருங்க, நட்சத்திரம் நான் சொல்லிடுவேன். பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, கரெக்டா? சிம்ம ராசி. லக்னம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லக்னம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சார் ஒரே நிமிஷம் சார், லக்னம் ஞாபகம் இல்லைங்களேங்க சார். இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க அதையாவது சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் பக்கத்தில் சுல்தான்பேட்டை பக்கத்தில் வாரப்பட்டி. ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாசாணியம்மன் கோவில் பக்கத்தில் தானே இருக்கீங்க? மாசாணியம்மன் கோவில் பக்கத்துலயே தான் இருக்கிறேங்க. ஆமாம், அந்த அம்மாவுக்கு போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. முடிஞ்ச அந்த அம்மாவுக்கு புடவை எடுத்து வஸ்திரம் கொடுங்க. பூர நட்சத்திரம், அஷ்டம சனியின் காலம், தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா?
இத்தனைக்கும் நீங்கள் நேர்மையான மனுஷன், தப்பு தண்டாக்கு போக மாட்டீங்க, கௌரவமான மனுஷன், நல்லா உழைப்பீங்க. உழைப்புக்கேற்ற உயர்வு வரமாட்டேன்னு கடந்த 2.5 வருஷமாக கஷ்டப்படுறீங்க. எதிர்வரும் 2 வருஷம் எல்லாரும் பயமுறுத்துறாங்களே சார், எனக்கு நிம்மதி வருமானா கவலையே படாதீங்க. மாசாணி அம்மனை பிடிங்க. அந்த அம்மாவை நீங்கள் போயிட்டு வஸ்திர தானம் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். சொல்லுங்க சார். சார் வியாழக்கிழமை நேரம் 1:10 பகல்ல பிறந்திருக்கிறேங்க. லக்னம் சிம்மம், நட்சத்திரம் பூரணம், ராசி சிம்மம். ஓகே சார், நான் எடுத்துட்டேன். நான் எடுத்து தான் நான் சொன்னேன். வட்டமான முகம், மாசி மறுவற்ற முகம், ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் நான் எடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னுடைய ப்ரிடிக்ஷன் தப்பவே தப்பாது. நான் சொன்னதை அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.